சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல வருமானம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வருமானம் பொருளாதாரம் அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தனுசு ராசியாக வருது உங்களுக்கு. அதன் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு. அதே நேரத்தில் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து அந்த குரு பகவான் இருக்கார். அது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். இப்போ குரு சுக்கிரனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். வராத பணம் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. எல்ஐசி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து வந்த நிலுவையில் இருந்து வந்த பணத்தொகைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை சொல்லுது. காசு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சம்பாதிக்கணும், என்ன பண்ணால் நம்ம டெவலப் ஆக முடியும், என்னென்னவெல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் சம்பாதிக்கிற விஷயங்களில் அப்படிங்கிற எல்லா விதமான மன கணக்குகளையும் போட்டு சரியான பாதையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது எந்த பாதையில் நம்ம பயணித்தா நம்மளுக்கு எப்படி நம்ம வருமானத்தை சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய காயை நகர்த்தி கொண்டு போவோம். வருமானம் சம்மந்தமாட்ட நிறைய அறிவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, ஓகே. தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, தொழில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது வந்துட்டாரு. அப்போது எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாலும் அதுக்குண்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் விருச்சிக ராசிக்கு இருந்துட்டு தான் இருக்கும். நிறைய எஃபர்ட் போடுறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்களையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள வந்து அவங்களையும் கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு இருக்கிறோம், நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணாலும் ஃபைனலாக நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. எல்லாமே செய்கிறோம், ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிற விஷயம் மட்டும் கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை அந்த கேது கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் தொழில் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதத்தில் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10 குடியர் 9ல் இருக்கிறார். முதல் 16 நாட்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த பாதிப்புகளும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சூரியனுடைய நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. அப்போ 10ல் சூரியன் திக்பலம் அதுவும் இல்லாமல் ஆட்சியும் ஆகிறாரு. இங்கே கேதுவனுடைய பாதிப்பால் சுக்குநூறாக உடஞ்சு போயிடும். தொழிலில் இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை விட்டீங்களோ எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு உண்டான காலம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இது வரைக்கும் 10ஆம் இடத்துல கேதுவோட நெருங்கி ரொம்ப உங்களை பாடாப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவரும் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த மாதம் முழுக்க செவ்வாய் 11ஆம் இடத்துல தான். லக்னாதிபதி ராசியாதிபதி 11ஆம் இடம் ஏறி நிற்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம். என்னதான் அவர் சனியினுடைய பார்வையில் இருந்தாலும் சனி வந்து 3 நாளுக்கு அதிபதி தான், பெருசாக கெடலை தரக்கூடிய கிரகம் கிடையாது விருச்சிக ராசிக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது செவ்வாய் சனியின் இணைவு 11-5 தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக இயந்திரத்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, கட்டுமானத்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்துறையில், பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப 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 அற்புதமான மாதமாக மாறும். ஸோ இந்த ஃபீல்டு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க. ஸோ இந்த செவ்வாய் சனி சார்ந்த விஷயங்களில், தொடர்புகளில், தொழிலில், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஏன்னா எதை தொட்டாலும் அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், வெறி, வேகம் இருக்கும். அந்த வேகம் மட்டும் இருந்தால் பார்த்தா அது விவேகம் வேணும், அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தை சனி தர்றாரு செவ்வாய்க்கு. தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த கசப்பும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக தீர்க்கமாக சூப்பராக நகரக்கூடிய ஒரு காலத்தை தான் இதை சொல்லுது. தொழில் நன்மையே. ஆரோக்கியம் இதுதான் பெரிய கொஸ்டின் மார்க். வெளியில் தொழிலெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குது, அது சம்பாதிக்கிற எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும். வாய் விட்டு வெளியில் சொன்னால் தான் தெரியும். ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட சொல்லும்போது நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்போம். எனக்கு அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, இப்படி ஆயிடுச்சு, அதை பண்ணது, இதை பண்ணது, இப்படின்னு தலை உச்சியிலிருந்து அதை முடி உதறலேருந்து கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய வலி வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு விஷயத்துக்கு. ஆனால் உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருப்பீங்க. எல்லாம் இருக்கிற மாதிரியான உணர்வு. சில நேரங்களை பார்த்தா இருதயமே அப்படி வீங்கின மாதிரியான பயமெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ எதுவுமே இல்லாமல் என்னமோ உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு நினச்சி பயப்படக்கூடிய கேட்டகரியில் இப்போ விருச்சிகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்க வேண்டாம்.
பொதுவாக ப்ராக்டிக்கலாக இருக்க பாருங்கள். அதுதான் நான் இங்கே சொல்ல வேண்டியது. மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்குமானா இறக்கம் இருக்காத ஏற்றம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆல்ரெடி ஓரளவுக்கு மருந்து மாத்திரையில் சாப்பிட்டு அப்படியே உடம்ப சரி பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ண பாருங்கள். இல்லை அப்படி இப்படின்னு கொஞ்சம் டெவலப் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுடைய உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக சொல்லுது. ரைட்டா? முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த அலோபதி மருந்துகளெல்லாம் எடுக்கும்போது சரியான மாத்திரை தான் எடுக்கிறோமா, சரியான டோஸ் தான் எடுக்கிறோமா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது டோசேஜ் மாறி இல்லைன்னா எக்ஸ்பிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இது வரும், கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது 7க்குடையவர் இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தால் நம்ம என்னதான் சொன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து அவங்க கண்ட்ரோலில் அவங்களோட விஷயங்கள் அவங்க பக்காவாக செய்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. அதனால தொந்தரவுகள் இல்லை. இப்போ 7க்குடையவர் 8ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க கருத்தும் நம்ம கேட்குற மாதிரி இருக்காது. தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கை துணை நகர்ந்து போயாச்சு அப்படிங்கிறத பிற்காலத்தில் உணர்வீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமைகளை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் இது வந்து அந்த பிரச்சனை பாதிப்புகள் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நிவர்த்தியாக இருக்கும். திடீர்னு சொல்லாமல் கிளாமல் ஒரு ஃபோனும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஈவினிங் வீட்டுக்கு வரீங்களா, கிளம்ப டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், போயிட்டு வந்துடலாம். இல்லை வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள தனிப்பட்ட முறையில் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி தனித்தனியாக சில விஷயங்களை யோசித்து பண்ணுங்கள். பிரிவினை வராது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் கதை. ஏன்னா அட்டமத்தில் போய் உட்காந்துருக்கும்போது சர்ப்ரைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எகைன் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேற, முதல்ல இருந்த மாதிரி இல்லை, நீ நான் உனக்கு முக்கியமான ஒரு ஆளாக தெரியல அப்படி இப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஏக்கத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. நம்ம எல்லா வேலையும் செஞ்சு போட்டு போய் வீட்டில் போய் 4 வாரத்தை பேசுகிறதே நம்மளுக்கு பெரிய விஷயம். இது என்ன தாங்கிட்டு இருக்க முடியுமா நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே பண்ணலை, எல்லாமே பண்ணாலும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து வரும். அதையும் நம்ம கேட்டுட்டு சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறது நல்லது. அவ்வளோதான். சரி, வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலையை பொறுத்த அளவுக்கு 6க்குடையவர் 11 இருக்கிறாரு. கவலையே வர வேண்டாம், நீங்களே ராஜா நீங்களே மந்திரி, எந்த தொந்தரவுகளும் இல்லை. முன்னாடி பயங்கரமாக பட்டுட்டீங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வேலையில் வாங்கினாண்டி, அவ்வளவு வலிக்கக்கூடிய அடிகளாக இருந்தது. இனி பிரச்சனை கிடையாது. வேலையில் நீங்கள் தான் ராஜா. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க போகுது. ஓகே, படிப்பு 4ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்பு ஆரம்ப கல்வி ஒரு 10th +2 வரைக்கும் ஓகே. டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா டிகிரி ஆகட்டும், உயர்கல்வி ஆகட்டும், மேல்கல்வி ஆகட்டும், ரெண்டுமே வந்து பாவ கிரகங்களினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்படிங்கும்போது மேல்கல்வி மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது படிப்பில். அவ்வளோதான். ஒரு போட்டித் தேர்வெல்லாம் எழுதுறீங்க, பிடிக்கிறீங்க, யூபிஎஸ்சி எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறதுன்னா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை அதிகப்படுத்திட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு உண்டான நேரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக மார்க்ஸ்லாம் வாங்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காதல் அமைப்புகள், காதலை பற்றி இந்த காலகட்டம் பேசவே கூடாது. ஏன்னா 5ஆ போய் சனி உட்காந்துருக்கிறாரு, அதுவும் வக்ரம் ஆயிடுச்சு. எது இப்போ நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுதோ பின்னாடி அது அழகில்லாமல் போயிடும். இது வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய விவரம். ஆனால் இது என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்க போகிறீங்க, அங்கே பார்க்கும்போது அழகாக இருக்கும். வெளியே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உள்ள போய் போனீங்கன்னா மேக்கப்புக்கெல்லாம் கழிச்சிட்டு கிளம்பி மாதிரி உட்காந்துருக்கும். ஸோ அதை நம்ம கவனிக்கணும், பார்த்துக்கணும். சரியா? காதல் சனி வக்ரம். ஸோ நோ வே, அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக வேண்டாம். அது வந்து நம்மளுக்கு இந்த மாதம் ஃபேவராக இல்லை. அதிர்ஷ்டம் ஏதாவது கிடைக்குமா? 2க்குடையவர் 8ல் இருக்கிறாரு, 12க்குடையரோட சேர்ந்து 11ஆம் அதிபதியினுடைய வீட்டில் வாய்ப்புகள் உண்டு. 50-50 சான்ஸு. ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாட்டரி இந்த மாதிரி பெட்டிங் பண்ணுறது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 50-50 லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது?
அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தான் ராணி உங்கள் வீட்டுக்கு. கணவர் யாராக இருந்தாலும் சரி, என்ன ராசி என்ன லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க உங்கள் காலுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது நடந்தே தீரும், அதில் மாற்றமில்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மாதத்தில். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.